ஜேர்னலிசத்தில் பாட்டம் லைனாக நான் வச்சிருக்கிறது மக்கள் எப்போதும் அறிவாளிகள். இன்னைக்கு நான் 2 கிளிக் பைட் வைக்கலாம். இந்த குழந்தையை கையில் தூக்கி சுமந்த நடிகைன்னு நான் வைக்கலாம். நீங்க வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு நீங்க சொல்றத கீழே எழுதிட்டு போயிடுவாங்க. ஏன்பா ஊர்ல வேற யாரும் புள்ள பக்கலையா? வைக்கிறானுங்க பாருன்ட்டு போயிடுவாங்க. இந்த 1 மாத காலத்தில் நல்ல வளர்ச்சியை நாங்கள் அடைந்திருக்கிறோம் சார். இந்த நல்ல வளர்ச்சிக்கு காரணம் தரமான ஜேர்னலிசம் பண்ணி நாங்கள் வளர்ந்துருக்கோம். கிளிக் பைட்டுக்காக நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னா, நான் மக்கள் அறிவார்ந்த மக்கள்னு மீண்டும் மீண்டும் சொல்றது காரணம் 2 நாள்ல நிராகரிச்சுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நீங்க வைக்கிற ஒரு கிளிக் பைட்ல நீங்க எல்லாரும் வருவான். எப்ப அது புதுசா இருக்குப்பா. இது ஒரு நடிகை பத்தி மேட்டர் இருக்குன்னு வருவாங்க. 2வது நாள் உங்களுக்கு இவங்களுக்கு இதே வேலைன்ட்டு கடந்து சென்று விடுவார்கள். இன்னொன்னு அவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக நமக்கு வருமானம் வருதுன்றதுக்காக அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. அது பாவச் செயல் என்று நான் பார்க்கிறேன். என்னோட பணியாக நான் நினைப்பது, இன்னைக்கு நீங்க ரோட்ல எவ்வளவோ பேர பார்க்குறீங்க. அவனுக்கெல்லாம் வந்து இந்த அரசியல கூர்ந்து கவனிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அவனுக்கு வயித்து பொழப்புக்கே வழி இல்ல இன்னைக்கு. ஓகேங்களா? சஸ்டெனன்ஸே அவனுக்கு போராட்டமா இருக்கு. ஆனா அவனும் அரசியல தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். அதனால் அவனால் நேரம் செலவிட முடியாது. ஒரு அரசியல் விஷயம் இன்னைக்கு நடக்குது. ஒரு அசெம்பிளில நேத்து ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்துக்குள்ள இந்த விவாதம் ஏன் இப்படி நடந்தது? எதற்காக எதிர்க்கட்சிகள் இப்படி பேசுகின்றன? ஆளுங்கட்சி சொன்ன பதில் சரியான்றதெல்லாம் ஆராயறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்காது. அதெல்லாம் எளிமைப்படுத்தி அவனுக்கு சொல்றது தான் என் வேலைன்னு நினைக்கிறேன். இதிலேயே எனக்கு இந்த மக்களின் ஆதரவு